ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரியான சாஃப்டான நல்ல பஞ்சு மாதிரி இட்லி செய்யறதுக்காக மாவு எந்த மாதிரி அரைக்கணும், எந்த அளவில் நம்ம அரிசியும் உளுந்தும் ஆட் பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இப்படி தான் அரைப்பேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த மாதிரி மாவு அரைச்சி இட்லி சுட்டு பார்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, வீடியோஸோட கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது நான் இந்த கிளாஸ் அளவில் அரிசி எடுத்துக்கிறேன். இது இட்லி அரிசி மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன், வேறு எந்த அரிசியும் ஆட் பண்ணல. இப்போ இட்லி அரிசி ஒரு 4 கிளாஸ் இதில் எடுத்துக்கிறேன்னா, இதே அளவில் இதே ஃபுல் அளவில் நான் உளுந்து 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 1:4 அப்படி வச்சுக்கலாம், அந்த மாதிரி ரேஷியோவில் வச்சுக்கலாம். ஸோ உளுந்து 1 கிளாஸ்னால் அரிசி 4 கிளாஸ். இப்போ நான் உளுந்தும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் போட்டிங்கன்னா தோசை ஊற்றுப்போ நல்லா கலர் வரும். பட் அது மட்டும் இல்லாமல் வெந்தயமும் ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ நான் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். இது 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மாவு அரைச்சிடலாம். இப்போ 4 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் அந்த கிரைண்டர் கழுவி வச்சுருக்கேன். இப்போது நான் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு நான் வெந்தயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் அப்படி அந்த தண்ணியோடையே போட்டுருங்க, வேறு எந்த தண்ணியும் வேணாம். இப்போ வெந்தயம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அது ஓடட்டும். நல்லா அரிஞ்சதுக்கப்புறமா இப்போ ஊற வச்ச உளுந்து ஆட் பண்ண போகிறோம். இது உளுந்து போட்டதுக்கப்புறம் இந்த உளுந்து மையறதுக்கு நீங்கள் உளுந்து ஊற வச்சிங்க இல்லையா, அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த தண்ணியுமே யூஸ் பண்ணாதீங்க. அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கை விட்டு தெளித்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கெட்டியாக தான் இருக்கணும். நீங்கள் தண்ணி விட்டு ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிட்டு போகிறீங்க, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு காமிக்கிற எந்த பதத்தில் உளுந்து இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு. இப்போ எனக்கு உளுந்து நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு உளுந்து எந்த அளவுக்கு இருக்குது அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா பஞ்சு மாதிரி உப்பி வந்திருக்கு பார்த்திங்களா மாவு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போது அதே கிரைண்டரில் நம்ம அரிசி போட போகிறோம் மறுபடியும். இப்போ அரிசி போட்டு நல்லா தண்ணி விட்டு அந்த அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வச்சு நம்ம மாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்க வேண்டியது தான். இப்போது எனக்கு அரிசி அரைப்பட்ட உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, மாவுக்கு தேவையான அளவு நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இந்த கல்லுப்பு திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கரிக்கக்கூடாது. ஸோ திட்டமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க அரைப்படுறதுக்காக. ஸோ இது கூடவே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம எடுத்து வச்ச இல்லையா உளுந்து, அந்த உளுந்த மாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அரிசி கூடவே போட்டு மறுபடியும் அரைக்க போகிறோம். இதனால் என்னென்னா நல்லா அரிசியோட உளுந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும். அந்த உளுந்து மாவு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் அரைப்பட வேண்டாம், அவ்வளோதான், நம்ம அரைச்சாச்சு இட்லி மாவு. இப்போ பாருங்கள், ரவையை விட ரொம்ப நைஸாக இருக்கணும், அதுதான் கன்சிஸ்டன்சி. அந்த மாதிரியான ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சமாக குறைன்னு இருக்கும் இல்லையா, அதுதான் பதம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். நம்ம மாற்றி வச்சதுக்கப்புறம் கைவிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மாவு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 8 ஹவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. நான் நைட்டு அரைச்சேன், காலையில் இட்லி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன். பார்த்திங்களா காலையில் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு, செம்மையாக இருக்குது பார்க்கவே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை நல்லா கொஞ்சம் கலக்கிட்டு மேலோட்டமாகவே கலக்குங்க, ரொம்ப கலக்க வேண்டாம். அடியிலேருந்து மேலே வரைக்கும் கொஞ்சமாக ஒரு 6 தடவை இந்த மாதிரி எடுத்து விடுங்க போதும். இப்போது அந்த பபுள்ஸ் இருக்குது இல்லையா, அந்த காற்றுலாம் போயிருக்குல்ல, அதோடவே நம்ம இட்லி ஊற்றணும் தட்டில். அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் ஊற்றி வச்சுட்டேன். இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு சுட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இட்லி பாத்திரத்துலேருந்து ஆவி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட்லி நல்லா வெந்துடுச்சு. இதை நான் ஒரு கத்தி வச்சு வெந்துடுச்சா இல்லையான்னு குத்தி பார்த்துக்கிறேன். மாவாக இருந்தால் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வேக வைங்க, இல்லைன்னா ஓகே. எனக்கு வெந்துடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இட்லி இந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா. எனக்கு சுட சுட நல்லா சக்கரை தொட்டு சாப்பிட்டா கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் நான் மீன் குழம்பு வச்சேன், அதுதான் அர்ஷத் குட்டிக்கும் அவங்க அப்பாவுக்கும் நானுமே சாப்பிடுவேன். பட் ஒரு 2 இட்லி மட்டும் சக்கரை தொட்டு சாப்பிட்ருவேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தயங்காமல் என்ன கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.